வணக்கம் நண்பா, நான் தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுனா, கம்போடியா நாட்டில் நடந்த மிக கொடூரமான ஒரு இனப்படுகொலையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1975 to 1979 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்டவங்களை கொன்று குவிச்சிருக்காங்க. அதுவும் சாதாரணமாக கிடையாது. 150லிருந்து 196 வகையான சித்திரவதைகள், விதவிதமான சித்திரவதைகளை அனுபவிச்சு தான் இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. 18,000 பேர். அதோட அடையாளமாக தான் இப்போ அந்த இடத்துல பலாயிரக்கணக்கான எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த டியூல்ஸ்லேங் ஜெனசைட் மியூசியம். இந்த மியூசியம்ல தான் படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டவங்களோட எலும்புக்கூடுகள் ஆயிரக்கணக்கில் பாதுகாக்கப்பட்டு வருது. ஆக்சுவலா இது ஒரு இனப்படுகொலை அப்படின்னே சொன்னாலுமே கூட இதுல பாதிக்கப்பட்டவங்க அதிக அளவுல மக்கள் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஜேர்னலிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர்ஸ், சோல்ஜர்ஸ், மாங்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், இந்த மாதிரி பலவிதமான மக்கள் இந்த படுகொலையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அந்த டார்ச்சர் ரூம், அதாவது அதை ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலை டார்ச்சர் ஜெயிலா மாற்றிருக்கிறாங்க. அந்த ஜெயிலுக்கு இவங்களை மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், குழந்தைகள் உட்பட எல்லாருமே கூட்டிகிட்டு அணுவை சித்திரவதை பண்ணி தான் இவங்களை கொன்று குவிச்சிருக்காங்க. ஒரு ஸ்கூலையே கம்ப்ளீட்டாக ஒரு ஜெயிலா, பிரைவேட் ஜெயிலா மாற்றி அந்த ஜெயிலுக்குள்ள கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மனிதர்களை அடைச்சு அவங்கள அணுவா சித்திரவதை பண்ணி ஒவ்வொரு நாளும் விதவிதமான சித்திரவதைக்கு உட்படுத்தி அவங்கள மெதுவாக கொண்டிருக்காங்க. இந்த இனப்படுகொலைகள்லாம் எதுக்காக பண்ணினாங்க, யார் பண்ணுனா, அங்கே இருந்த அந்த சிறைவாசிகள் எந்த மாதிரியான சித்திரவதைகளை அனுபவிச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலுக்கு புதுசாக வர்றவங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக 10 ரூல்ஸும் போட்டிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ நான் போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் சேரும். நீங்களே எந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கம்போடியா நாட்டில் புனேம் பென் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கொடூரமான இனப்படுகொலை செயல் நடந்திருக்கு. அந்த இடத்துல அந்த ஸ்கூலை தான் இப்போ மியூசியமாக மாற்றிருக்காங்க. இன்னொரு சின்ன ஒரு மியூசியமும் இருக்குது. அது அவங்களோட பிணங்களை புதைக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலில் தான் ஆக்சுவலாக இந்த ஸ்கூலை S21 அப்படின்னு அழைக்கிறாங்க. அது அந்த ஜெயிலுக்கான ஒரு நேம். இந்த ஸ்கூலில் தான் கேம் ரூஜ் அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளர்களோட ஒரு ஆதிக்கத்தில் இனப்படுகொலைகள் பலாயிரக்கணக்கான மக்களை இந்த இடத்துல கொண்டதுக்கு இந்த இடம் தான் சாட்சி. கேமர் ரூஜ் அப்படிங்கிறது 1950களில் கம்போடியா நாட்டு ஆண்டுகிட்டு இருந்த ஒரு கட்சி. அந்த டைம்ல தான் கம்போடியா நாட்டில் சர்வாதிகாரம் அதிக அளவில் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் தன்னோட முழு சக்தியையும் முழு ஆதிக்கத்தையும் கட்டவிழ்த்து விட்டது தான் இந்த கட்சி. அதனால தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரே ஜெயிலில் மட்டும் நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரு ஜெயில் மட்டும்தான். இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கலாம், பட் நமக்கு தெரிஞ்சது இதுதான். இந்த கேமர் ரூஜ் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த ஸ்கூலை கம்ப்ளீட்டாக இவங்களோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்கூலை ஒரு பிரைவேட் ஜெயிலா டார்ச்சர் ரூமா மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இவங்க கம்ப்ளீட்டாக அதை டேக் ஓவர் பண்ணி ஸ்கூல் ரூம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ரூம்ல சின்ன சின்ன கைதிகளை தங்க வைக்கிற ரூமா மாத்துறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூலை சுத்தியுமே இரும்பு கம்பிகளால சுத்தியும் வேலி போட்டு அதுல எலக்ட்ரிக் ஷாக்கும் கொடுத்துருக்காங்க. யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா அதை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா 1976ல் இந்த ஸ்கூலை S21 பெயர் வச்சு ஒரு விசாரணை மையமா மாத்துறாங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விசாரணை மையம். மற்றபடி உள்ளுக்குள்ள டார்ச்சர்ல இருந்து எல்லாமே நடக்கும். அத்தனை பேர்த்த கொண்டிருக்காங்க. இந்த கிளாஸ் ரூம்ஸ்ல அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த கிளாஸ் ரூம்ஸ்ல இருந்து கூட யாரும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக அங்கிருந்த ஜன்னல்களை எடுத்து அந்த இடத்துல இரும்பு கம்பிகளை வச்சு அதுல எலக்ட்ரிக் ஷாக் அதுலயும் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த கேமர் ரூஜ் அப்படிங்கிற இந்த ஆட்சியாளர்கள் இந்த ஸ்கூலை கம்ப்ளீட்டா ஒரு ஜெயிலா மாத்தினதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அந்த ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களை டார்ச்சர் பண்ணி கொன்றதுக்காக மட்டுமே அவங்களையும் அவங்க குடும்பத்தையும், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியை சப்போர்ட் பண்ணக்கூடிய அத்தனை பேரையுமே இந்த ஜெயிலுக்கு வலுக்கட்டாயமா அவங்களையும் அவங்க ஃபேமிலியையும் இழுத்துட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு அந்த ஆட்சியாளர்களையும் அந்த ஆட்சிக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களையும் பிடிச்சி கொல்றது தான் இவங்களோட முக்கியமான பர்பஸாகவே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க 1976ல். இதுக்காக 1975லிருந்து 79 வரைக்கும் அந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்களை இந்த இடத்துல கூட்டிட்டு டார்ச்சர் பண்ணி அவங்ககிட்ட தகவல் வாங்கினதா கூறப்படுது. எக்ஸாக்ட் நம்பர் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல, பட் 20,000 பேர் அங்கே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னா டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர்ஸ், சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கு யார் யார் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேரையுமே இந்த இடத்துல கூட்டிட்டு டார்ச்சர் பண்ணி அவங்ககிட்ட தகவல்களை வாங்கி அவங்கள கொல்றது மட்டும்தான்
இந்த இடத்துல இவங்க ஃபாலோ பண்ண முக்கியமான ஒரு பர்பஸ். இந்த ஜெயிலில் வந்து ஒரு பேட்டர்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது என்ன மாதிரி பேட்டர்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களா இவங்க வந்து சந்தேகப்படுறவங்களையும் சப்போர்ட் பண்ணி இவங்க வந்து உறுதிப்படுத்தப்பட்டவங்களையும் வந்து இந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை கூட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட என்கொயரிஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா டார்ச்சர் பண்ணி அவங்ககிட்ட இருந்து தகவல்களை வாங்குறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் வாங்கினதுக்கு அப்புறமா இவங்களை கொன்னுறது. இதுதான் வந்து அங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணப்பட்ட பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவங்கள வந்து கூட்டிட்டு வர்றவங்கள நியூடா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு குண்டூசி கூட அவங்க பாக்கெட்ல இல்ல அப்படிங்கிற அளவுக்கு சோதனை பண்ணி தான் இவங்களை வந்து அந்த செல்லுக்குள்ளேயே தூக்கி போடுறாங்க. அப்படி செல்லுல போட்டதுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அங்க இருக்கக்கூடிய கைதிகள் பேசிக்க கூடாது. அதே மாதிரி கைதிகளும் காவலர்களுமே பேசிக்க கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படி அதே மீறி அவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக்கு இல்லைன்னா சவுக்கடி இல்ல டார்ச்சர், அந்த மாதிரி விதவிதமான டார்ச்சர் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி புதுசா வந்து அவங்கள செல்ல தூக்கி போட்ட உடனே ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்க வந்து இன்டர்கிரேஷன் கூட்டு போறாங்க. இன்டர்கிரேஷன் கூட்டு போன உடனே அவங்கள கேள்வி கேட்கும்போது அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்க சேஃப். அதாவது இவங்க எதிர்பார்க்கிற பதில் அவங்க சொல்லிட்டாங்கன்னா சேஃப். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் டார்ச்சர். அந்த டார்ச்சருக்கு போனாங்கன்னா அவங்க உயிரோட வரவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய கைதிகள் சொன்னது. இதுக்கு இவங்க அதிகமாக பயன்படுத்தின டார்ச்சர் எதுனா, அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி 150 196 வகையான டார்ச்சர்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே அதுல ரொம்ப ஒஸ்டான டார்ச்சர் எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தவங்க சொன்னது. அது அவங்கள வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன். அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தவங்க சொன்னது எதுன்னா எலக்ட்ரிக் ஷாக்கு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஹியூமன் செட்ஸை வந்து சாப்பிட சொல்றது, அதாவது மனித கழிவுகள் அதை வந்து சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்றது. இதுதான் வந்து ரொம்பவுமே ஒஸ்டான டார்ச்சரா அங்க வந்து கைதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டார்ச்சர் நடக்கும்போது, இன்ட்ராகேஷன் நடக்கும்போது இந்த விக்டம் கிட்ட இருந்து வரக்கூடிய பதில்களை வந்து இவங்க ஆடியோவாகவும் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி டாக்குமெண்டாவும் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து கைதிகள் கிட்ட இதை நீ செய் அப்படின்னு சொன்னா கைதிகள் வந்து உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம செய்யணும். அப்படி செய்யல அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்களுக்கு விதவிதமான டார்ச்சர் வந்து அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்ட்ராகேஷன்ல கேள்வி கேட்டு பதில் சொல்லலைனாலும் டார்ச்சர் தான். அதே மாதிரி காவலர்கள் வந்து ஏதாவது கேட்டோ ஏதாவது சொல்லியோ செய்யலைனாலும் டார்ச்சர் தான். அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க சிறைப்பட்ட மக்கள் வந்து நரகத்துல தான் வந்து இருந்திருக்காங்க அந்த 4 வருஷம். இதனாலேயே அங்க இருக்கக்கூடிய பல கைதிகள் வந்து தற்கொலைக்கு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஒரு சிலர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி மாட்டி இருக்கிறாங்க. அப்படி மாட்டினவங்களுக்கும் சித்திரவதைகள் தான். இந்த சித்திரவதைகள் அனுபவிக்க முடியாம தான் அவங்க வந்து தற்கொலைக்கே போனாங்க. அப்படி இருந்தும் அந்த தற்கொலையிலிருந்து அவங்களை வந்து காப்பாற்றி மறுபடியும் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்துக்கங்க. இதுல இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான ஒரு டார்ச்சர் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக் ஷாக் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி இன்னும் விதவிதமான டார்ச்சர்ஸ் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த மாதிரி டார்ச்சர்ஸ்னா, இரும்பு ராளால் அடிக்கிறது, உயிரோட இருக்கும்போதே தோலை உரிக்கிறது, மனிதனோட தோலை உரிக்கிறது. அப்படி உரிக்கப்பட்ட காயப்பட்ட இடங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லாத அங்கே இருக்கக்கூடிய கைதிகள்லேயே டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்ன இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுபவம் இல்லாத சில டாக்டர்ஸை வந்து இந்த காயத்துக்கு மருந்து போட சொல்லியும் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காயத்து மேலே வந்து ஆல்கஹாலை ஊற்றியும் அவங்களுக்கு எரிய வச்சு அவங்கள வந்து சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. அதோட நகங்களை வந்து பிச்சு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியான டார்ச்சர்ஸும் அங்க நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய கைதிகள் மேல சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. உயிரோட மனித உறுப்புகளை வெட்டுறது, அதை வந்து மாற்றி தைக்கிறது, அந்த மாதிரியான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த ஜெயிலில் வந்து இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல இறந்தவங்களே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க இருக்கலாம் அப்படின்னு வந்து கணிக்கப்படுது. ஏன்னா எக்ஸாக்ட் நம்பர் இப்போ வரைக்கும் தெரியல. அப்படி இறந்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கணக்கெடுக்க முடியல. இவங்களோட முக்கியமான பர்பஸ் இந்த கைதிகள் கிட்ட இருந்து தகவல்களை வாங்குறது மட்டுமே. அதுக்காக இவங்க வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் இவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் வந்து அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இதனால இவங்களும் வந்து எல்லைகளை மீறி இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும் அந்த உடம்புல, அவரால் பேச முடியாது, அசைவுகள் எதுவுமே இருக்காது. அப்படி இருக்க நிலைமைகளுக்கு கூட இவங்க வந்து டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெயிலில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களோட சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் அந்த ஜெயிலில் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு இருந்தது இல்லையா. அதுக்கு மாறா, நேர்மாறா சில அப்பாவி மக்களுமே வந்து அந்த இடத்துல அந்த ஜெயிலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல சில வியட்நாமியர்கள் இருந்திருக்காங்க, தாய்லாந்தை சேர்ந்த ஒரு சிலர் இருந்திருக்காங்க. ஏன் நம்ம இந்தியாவில் இருந்து கம்போடியாவுக்கு வணிகத்துக்காக போன ஒரு சிலர் கூட அங்கே வந்து மாட்டி அந்த ஜெயிலில் சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு கொடூரமாக இருந்த இந்த S21 அப்படிங்கிற இந்த ஜெயிலில் இருந்து சிலர் தப்பிச்சிருக்காங்க. 12 பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. அதில் வந்து 7 பெரியவங்க, 5 குழந்தைங்க. அந்த டைமில் அவங்க தப்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அதில் உயிரோடு இருக்கிறவங்க வெறும் 3 பேர் தான். அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. இப்போ புதுசாக வந்தவங்க இந்த S21 ஜெயிலுக்கு வந்து புதுசாக வந்தவங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு சில ரூல்ஸ் அங்கே வந்து ஃபாலோ பண்ணப்படுது. ஒரு 10 ரூல்ஸை வந்து அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்னென்ன மாதிரியான ரூல்ஸ்னா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு வந்து உடனுக்குடன் எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் கரெக்டான பதிலை வந்து அவங்க சொல்லணும். 2வது சாக்கு போக்கு சொல்லி உண்மைகளை வந்து மறைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணவே கூடாது. 3வது வந்து முட்டாளா இருக்காத, நீ வந்து புரட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவன் கிடையாது, எங்ககிட்ட உண்மை சொல்றதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படிங்கிறது. 4வது ஒரு கேள்வி கேட்ட உடனே உடனுக்குடன் எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் அதுக்கான பதிலை வந்து உடனுக்குடன் கொடுக்கணும். நேரத்தை வந்து வீணடிக்க கூடாது. 5
புரட்சியாளர்கள் வந்து நிறைய பேர் இந்த ஜெயிலுக்குள்ள இருக்காங்கன்னு இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் வந்து இந்த ஜெயிலுக்குள்ள எந்த ஒரு புரட்சியுமே பண்ணக்கூடாது. 6வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கண்ணுல சவுக்கால அடிக்கும் போதோ இல்ல எலக்ட்ரிக் ஷாக் வந்து உங்களுக்கு கொடுக்கும் போதோ கத்தவும் கூடாது, அழுகவும் கூடாது, அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணக்கூடாது. எவ்வளவு கொடூரமான ஒரு ரூல்ஸ் பாருங்க. 7வது பாயிண்ட் வந்து எந்த வேலையுமே செய்யாம என்னோட உத்தரவுக்கு காத்துருங்க. அப்படி எங்கிட்ட இருந்து உத்தரவு வரலினா என் உத்தரவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என் உத்தரவு வந்த உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அந்த உத்தரவு, அதாவது என்ன செய்ய சொல்றாரோ, என்ன கேள்வி கேட்குறாரோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா அவர் சொன்னதை செய்யணும். 8வது பாயிண்ட் வந்து உங்களோட ரகசியங்களை வந்து நீங்க மறைக்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே முயற்சி பண்ணக்கூடாது. 9வது பாயிண்ட் வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஏராளமான எலக்ட்ரிக் ஷாக்கும் டார்ச்சல்ஸும் கொடுக்கப்படும். 10வது பாயிண்ட் என்னன்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த விதிகளை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு 10 சவுக்கடி, அப்படி இல்லைன்னா 5 எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அங்கே ஒரு போர்டாகவே வச்சுருக்காங்க. அந்த போர்டில் வந்து இந்த 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இருக்குது. இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்து டார்ச்சலும் பண்ணியிருக்காங்க. அப்படி மீறினவங்கள கொல்லவும் செஞ்சுருக்காங்க. இந்த 10 ரூல்ஸ்லையுமே காமனாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேள்வி கேட்குறப்போ இவங்க வந்து கரெக்டான பதில், அவங்க நினைக்கிற மாதிரியான பதிலை சொல்லிட்டா இவங்க வந்து சேஃப். அப்படி இல்லை, இவங்க வந்து கேட்குற கேள்விக்கு அவங்க வந்து மாற்றி பதில் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கிற பட்சத்துக்கு விதவிதமான டார்ச்சர்ஸ், 10வது குறைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டாக்டர்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸையும் ஒரு கொடூரமான செயலும் இங்கே நடந்ததுனால தான் 20,000 பேர் வந்து அங்கே அடைக்கப்பட்டு அதில் 18,000 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. சாகலை, கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இயற்கை மரணம் அங்கே அடையலை. இந்த 20,000 18,000 அப்படிங்கிறதுமே வந்து எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. மாறா அங்கே இருக்கக்கூடியவங்க சொன்ன தகவல்களை வச்சும் எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கிறத வச்சும் ஒரு தோராயமாக கணிக்கப்பட்ட நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ஸ். இதுக்கு வந்து எச்சாதான் இருக்குமே தவிர இதுக்கு கம்மியாகாது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது. இந்த அளவுக்கு கொடூரமாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னா, வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர். அவரோட பேரு ஹே வான் டே அப்படிங்கிறது தான். 1979 நடந்த ஒரு போரில் வியட்நாம் வந்து இந்த கம்போடியாவில் இருந்த இந்த சர்வாதிகார ஆட்சியை முடிவு கொண்டு வராங்க. முடிவு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு போட்டோகிராஃபர், பிரஸ் ரிப்போர்ட்டர்னு சொல்லலாம், அவர் வந்து சுற்றியும் எல்லா இடத்துலையும் வந்து இவங்க என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது S21 ஜெயில் அப்படிங்கிறத இவர் வந்து பார்த்து உள்ளே போய் இவர் வந்து சர்ச் பண்ணியிருக்காரு. இவர் கூட சில போலீஸ்காரங்களும் உள்ளே போயிருக்காங்க. பார்த்தவங்க அத்தனை பேருமே அதிர்ச்சியில் மிரண்டு போயிருக்காங்க. அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் தான் அங்கே கிடச்சிருக்கு. அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நான் காட்ட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலான ஃபோட்டோஸ். எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குவியலா 50-60 பிணங்கள் வந்து ஒரே இடத்துல ஒன்று மேலே ஒன்று போடப்பட்டிருக்கும். அதில் வந்து அவங்க டார்ச்சர் பண்ணதுக்கான அடையாளம் நல்லாவே இருக்குது. தோள்களை பிக்கப்பட்டு, உதட்டு தோள்களை வந்து பிக்கப்பட்டு, பற்களை உடைக்கப்பட்டு, கை கால்களை வெட்டி திச்சு, இந்த மாதிரி அந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு காட்டவே முடியாது. வேணா அந்த இமேஜஸை வந்து நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலான ஒரு ஜெயில் தான் இந்த S21 ஜெயில். இந்த ஜெயிலை வந்து ABCD அப்படின்னு 4 பிளாக்காக பிரிக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்கூலை ஜெயிலாக மாற்றிருக்காங்க. அந்த ஜெயிலை வந்து 4 பிளாக்காக பிரிக்கிறாங்க. இந்த A பிளாக் தான் வந்து இவங்க ஃபஸ்ட்டு போய் பார்த்த பிளாக். அதாவது இந்த பிணங்களை வந்து ரொம்ப ஒரு குவியல் மாதிரி போட்டு வச்சிருந்த அந்த மயானம்னே சொல்லலாமே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாக் தான் A பிளாக். B பிளாக் வந்து இன்ட்ராகிரேஷன் பண்ணவங்களோட டாக்குமெண்ட்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸு, அந்த ஆடியோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து B பிளாக்ல சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. C பிளாக்ல என்ன இருக்குன்னா, இந்த கைதிகளை வந்து அந்த C பிளாக்ல தான் அடைச்சு வச்சிருக்காங்க. உயிரோடு இருக்கும்போது அந்த பிளாக்ல தான் வந்து அந்த C பிளாக்ல தான் அவங்கள வந்து செல்லில் அடைச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு ஜெயில், சின்ன ஜெயிலா அவங்கள வந்து தங்க வைக்கிறதுக்கு C பிளாக் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் ஃபைனலி D பிளாக் எதுன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து டார்ச்சருக்கான ஒரு பிளாக். ஒரு பிளாக் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 150 200 வகையான டார்ச்சர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கைதிகளுக்கு கொடுத்த ஒரு இடம் தான் இந்த D பிளாக். இப்போ இந்த S21 ஜெயில் வந்து கம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கெமர் ரூஜ் அப்படிங்கிற அந்த ஆட்சியில் நடந்த இனப்படுகொலைக்கான ஒரு அடையாளமா அந்த மியூசியம் வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க. அதாவது இந்த S21 ஜெயில ஒரு மியூசியமா பாதுகாத்துட்டு வர்றாங்க. அதே மாதிரி இதுக்கு பக்கத்திலே இன்னொரு மியூசியமா ஒரு இடத்த வந்து உருவாக்கி அந்த இடத்துல தான் வந்து இங்க கொல்லப்பட்டவங்க வந்து புதைச்சிருக்காங்க. அந்த பிணங்களோட மண்டையோடுகளும் எலும்புகளும் அந்த இடத்துல வந்து குவியலா குவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய விக்டம்ஸோட போட்டோஸும் அங்க வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு தனி மியூசியமாகவும் இது ஒரு மியூசியமாகவும் இப்போ வரைக்குமே கம்போடியால இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் கம்போடியா நாட்டில் நடந்த 1975 79, அதாவது 4 வருஷத்துக்குள்ள ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு. அந்த இனப்படுகொலை வந்து S21 அப்படிங்கிற ஒரு ஜெயிலில் விதவிதமான டார்ச்சர்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களை வந்து கொன்று குவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குன்னு வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.